இலங்கை தமிழ் சினிமா, இலங்கை சினிமாவின் தந்தை யார் தெரியுமா? மறந்துட்டு பாருங்க, உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். திரு நாயகம் அவர்கள். அவர் பேர்ல சிலையே வச்சிருக்காங்க. அவர் தான் இலங்கை சினிமாவின் தந்தை. அவர்கிட்ட வேலை செஞ்சவர் அவர். யாரு? ஏஎஸ்ஏ சாமி அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலாக ஹீரோவாக ஆக்கியவர் ராஜகுமாரி படத்தில். அதுக்கப்புறம் மந்திரி குமாரி, நிறைய படங்கள் எடுத்தவர். எங்கள் திரைப்படக் கல்லூரியில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து இயக்குனர் துறை தலைவராக கொண்டு வந்து போட்டார். அவர்கிட்ட படித்தவனா. அவருக்கு பிடிச்ச பாட்டு எது தெரியுமா? பொன்மான தேடி நானும் போனேன், எங்கள் அண்ணன் போட்ட பாட்டு. அவர் அடிக்கடி அந்த பாட்டை பற்றி சொல்லுவார். அதான் சொன்னேன், அதாவது ஒரு மாபெரும் மேதை, இயக்குனர் மேதைன்னு சொல்லலாம். திரு ஏஎஸ்ஏ சாமி அவர்கள் மிகவும் ரசித்த பாடல் அந்த படமே, கன்னிப்பருவத்தில் படம், இந்த பொன்மானை தேடி பாடணும். அப்புறம் இன்னொரு பாட்டு என்னது சொன்னீங்களே, நீங்கள் பாடுவீங்களே? இல்லை, மூக்குத்தி பூ மேலே. அண்ணே, நீங்கள் வந்து இந்த ஸோ அது மாபெரும் இசையமைப்பாளர் மட்டுமல்ல, அவருடைய பாட்டு, இந்த மான் எந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும். அப்பப்பா, எங்கள் அண்ணன் காலை தொட்டு கும்பிடுன்னா எல்லாரும் பாட்டு உட்காந்து ஃபைல் எடுத்து எழுதுவாங்க. இவர் நடந்துக்கிட்டே கிறுக்கி எழுதிடுவார், இதுதான் பாட்டுன்றவர். அந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆகும். ஒரு பாட்டு எழுதுறது வெரி 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 ஸ்மால் டைம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல பாட்டு எழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியர்னா அது கங்கை அமரன் மட்டும்தான். வேற யாராலையும் இருக்குது. என்னன்னு என்னுடைய படத்துல ஒரு பெரிய தத்துவ பாட்டு ஒண்ணு, ஓரங்கா ஸ்ரீலங்கா கொப்பரத்தேங்க, அங்க கூட ஸ்ரீலங்காவை மறக்கல, ஆமா, அதை பத்தி ஜாஸ்தி வேண்டான்னு. சூப்பரா அண்ணே, எதுக்குன்னே இந்த மாதிரி ஒரு பாட்டுன்ற, இது நல்லா இருக்கு போ அப்படின்ட்டாரு. என்னுடைய படத்திலேயே அண்ணன் பாட்டு எழுதியிருக்காரு. அது நிறைய படம், புதிய வானம் கூட அண்ணன் எழுதினாங்க. ஸோ எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் இசையமைப்பாளர், இயக்குனர், நடிகர், பல பெரிய பேச்சாளர், பாடகர். பாடகர்களை ஆட்டுவிக்கும் பாடகர், ஊக்க வைக்கும் பாடகர், பாட வைக்கும் பாடகர். நல்ல அப்பா, நல்ல அண்ணன், எங்கள் நல்ல அரசியல்வாதி. அப்புறம் இன்னும் நிறைய சொல்லலாம். நல்ல காதலன், நல்ல அதெல்லாம் வேண்டாம், அதை போட்டுலாம். ஆக மொத்தம் அவர் வந்து இன்னைக்கு சந்தோஷமா இந்த மேடையில் இருக்கிறது, நல்ல உடல்நலத்தோட, தேக ஆரோக்கியத்தோட நீடூழி வாழ வேணும்னு எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுவா எங்க அண்ணன். ஏன்னா அவர் நல்ல மனசுக்கு எப்பவுமே அவர் வந்து எப்பவுமே அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது போய் பார்த்தா, என்ன உதவி நல்லா இருக்கியா அப்படின்னு, அடப்பாவி ஒரு எந்திரிக்க கூட முடியாது, பெட்ல படுத்துட்டு என்ன லொல்லு பண்ணுவார் தெரியுமா. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல அவருக்கு இணை வேறு யாருமே கிடையாது என்பதை சொல்லி, அவர் வந்ததே இந்த மேடைக்கு ஒரு சந்தோஷம். அவர் அதாவது சரியான ஒரு தலைமையை நீ வந்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. அதே மாதிரி நம்ம அண்ணன், நம்ம ராஜன் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ராஜன் எங்கே வர்றாரோ அப்போ அவர்கிட்டையும் கேட்டேன், அண்ணே இது என்னென்ன சங்கம் நமக்கு? அப்போ இல்லைப்பா இதில் நல்ல சங்கமாக தெரியுதுன்னாரு. சரி ஓகே. எங்கே விஜய் முரளி போயிட்டா? ஓகே, அது ஓகே, பரவாயில்ல. அண்ணன் வந்து ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. நம்ம வந்து வேற இப்போ இருக்கிற சிக்கலில் நம்ம மேலே எவரேஜ் கேஸ் போட்டாங்கண்ணே. தம்பி, சங்கம்னு பேர் வைக்கிறத கொஞ்சம் ஜாக்கிரதை வைக்கணும். மாநாடு, சர்வதேச இதெல்லாம் அசோசியேஷன் ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீங்கள் உங்களுடைய நல்ல மனசுக்கு எல்லாரையும் இணைத்து நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய ஆர்வத்திற்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதோ என் தம்பி அடுத்தது மிகப்பெரிய வில்லன். அவர் வந்து சிரிப்பு இல்லை, அவர் வந்து நான் சொன்னேன் நீ ரொம்ப வில்லனாவே நடிக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவர் சிரிக்க வச்சு வில்லனா வர்றாரு பாருங்க, அதெல்லாம் அப்ளாஸ் தான். தம்பி வந்தாலே அப்ளாஸ். ஆமாம்,
அப்புறம் நம்ம உங்கள் அண்ணன் யார் நம்ம பேரரசு வந்திருக்காருன்னா உங்கள் குருநாதர்னு வேறு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? என்னுடைய பேரன் அவர், என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு அவர் அசிஸ்டண்ட். அதனால் அவர் வந்து இன்றைக்கி இளமை துள்ளலோட நீங்கள் ஒரு படம் எடுக்கணுன்னா பேரரசு சார் கூட வச்சுக்கோங்க. அவர் நல்லா இப்போ அப்பா வேஷத்தில், அண்ணன் வேஷத்தில், அங்கிள் வேஷத்தில், மாமா வேஷத்துல எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ மாமா தான் இப்போ ஈஸி, ரொம்ப கொஞ்சம் அந்யோன்யமாக இருப்பாங்க ஹீரோக்கள் எல்லாம். அப்புறம் நம்ம இயக்குனர் என்னுடைய அன்பு சகோதரர் மணிபாரதி இருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நாங்கள்லாம் ஒன்றா பயணித்தவர்கள். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் வேறு, பத்திரிகை துறையில் இருந்தப்போ என்னையெல்லாம் பேட்டி எடுப்பார். நான் சரியாக எடுக்கலைன்னா என்னை கூப்பிட்டு திட்டுவார், இல்லைன்னா என்னை பற்றி தப்பாக எழுதுவார். அது மாதிரி சரியாக திருத்திக்கிங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி அதாவது ஒரு நேர்மையான மனிதர்கள் இருக்கிற இந்த மேடை நிச்சயமாக உனக்கு எல்லாம் வல்ல இறைவன் வெற்றியை தர வேண்டும் என்று கூறி உன்னுடைய விட்பா வெற்றிகரமான விட்பாவாக வளர வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதால் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.